காத்தா கையில் பட்டாலும் சிக்காது. கிராமத்து மாநிலம் இருக்கு. வயசானவங்களை வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வரது அவ்வளவுதான் பண்ண முடியும். காலைல 5 மணி பஸ்ல கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா பையன் கேரக்டர் வந்து இப்போ ரியலிட்டிக்கா எப்படி இருக்கோ அதை அப்படியே நேச்சுரா பண்ணிருந்தாங்க. என்னோட வீடு இது எனக்கு கொஞ்சம் எமோஷனல். வேற என்ஜாய் பண்ண வரைக்கும் வெரி ஹாப்பி. சூப்பர். அந்த பாட்டி வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த அங்கம்மாள் பாட்டி சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க, அப்பதான் புரியும். படம் நல்லா இருக்கு, நல்லா குடும்பமா பார்க்கலாம். அங்கம்மா பயலுங்க நல்ல சூப்பர், நல்ல முயற்சி. நல்ல கதையை கொடுத்துருக்கோம். அந்த கதைக்கான நல்ல வரவேற்பு இருக்கு. நல்லா அங்கம்மா நடிப்பு சூப்பர் நடிப்பு. கிராமத்து கதையை அழகா எடுத்துக்காங்க. கிராமத்தை சூப்பரா காமிச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண. உண்மையில என்ன வாட் டிட் யூ ஃபீல்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாரும் நடிப்புமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்க ரோல இந்த நாதஸ்வரம் வாசிச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விடாமுயற்சி தான் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பரணி அண்ணன் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் பரணி கேரக்டர் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம வீட்ல ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா நடிச்சிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு எல்லாரும் காமனா சொல்லாம பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுனார் இல்லையா, அதுதான் விபின் ராதாகிருஷ்ணனுடைய ஹைலைட். அருமையா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. எனக்கு கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. பிகாஸ் எங்க ரிலீஸ் பண்ணாலும் என்னோட இடத்துல ரிலீஸ் பண்றதுங்கிறது எனக்கு ஒரு என்னோட சொந்த வீட்டுல ரிலீஸ் பண்ற மாதிரி தானே. படம் சூப்பரா இருக்கு. ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு. அங்கம்மாள் கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வித்தியாசமா கொண்டு வந்திருக்காங்க. பழைய கலாச்சாரத்தை கொண்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். கலாச்சாரமா இருக்கு. மூவி நல்லா இருக்கு. அதெல்லாம் நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஓகே நல்லா இருக்கு. கிராமத்து ஃபிலிம் நல்லா சூப்பர். இப்போ நம்ம படத்தை மக்களோட மக்களா சேர்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கைத்தட்டு, அந்த சந்தோஷம், அந்த சிரிப்பு, அந்த உற்சாகம் எல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம ஒரு நல்ல அந்த அவர் வந்து படத்துக்கு அப்பப்போ உயிர் கொடுக்குறாரு. செம்மையா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க எப்படின்னா படம் சூப்பருங்க. வர்ணி அண்ணன் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து வந்திருக்கோம். செம்மையா ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே பக்காவா இருந்துச்சு. எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. எமோஷனல் நல்லா இருந்துச்சு. சொன்னது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் ஹீரோ கேரக்டர் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சின்ன குழந்தைங்க கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சீன்ல அவங்களும் ஸ்லீவ்லெஸ் போட்டுருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவை வந்து பாப்பாங்களா, அந்த சீன் வந்து ஒரு மாதிரி டச் ஆகும். இது வந்து வில்லேஜ் மாடல் தான், வில்லேஜ் படம் தான், நல்லா செமையா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு வில்லேஜ்க்குள்ள நம்மளே போய் இருந்து. அங்கம்மாளுக்கு என்ன வேணா சொல்லலாம் பிரதர். அவங்க என்னதான் நம்ம பையனா இருந்தாலுமே அவங்களோட கெத்தை விட்டு இறங்கி வர மாட்டாங்க. அப்படி வளர்ந்துட்டாங்க அவங்க. ஸோ அது எதுக்காகவே இறங்கி வரக்கூடாதுனால அது மற்றவங்களை ஹர்ட்டும் பண்ணக்கூடாது. அதனால பையனுக்காக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரெண்டாவது இது முடியலன்னு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட பார்த்து சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு, ஒருத்தருக்கு ஒரு இன்டேக் எடுத்துக்கலாம். என்ன அந்த பாட்டி ரெண்டு பேரும் அவங்க சைட்ல சில பேர் என்ன பேசியிருந்தாங்கன்னா அங்கம்மா தான் அந்த தாத்தாவும் போயிருப்பாங்க. மேபி இருக்கலாம். நம்ம எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்கிட்ட உட்காந்து தோட்டத்தில் மதுரைக்கு வந்து என்கிட்ட கதை சொன்னார். நான் வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். கேட்கும்போது என்னடா இது, என்ன ஒரு கமர்ஷியலாக ஒரு 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 ஆர்டிஸ்ட் இப்படி பண்ணுவோம் அப்போ அப்படின்றது இல்லாமல் இன்னும் வேற ஒரு ஜேர்னரில் என்ன அப்ளை பண்ணார். அந்த கதை சொல்லும்போதே எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. படத்தில் மொத்தமாக நான் பேசினதே பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 2-3 வசனம் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக மொத்தமாக கிளைமேக்ஸில் பேச விட்டார். ஸோ இதில் ரொம்ப ஹாப்பி என்னென்னா கிளைமேக்ஸில் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி என்னை பூஸ்ட் பண்ணிட்டார். மற்றபடி நீங்கள் உங்களுடைய ஓன் விஷயங்களை நீங்கள் பேசுங்க. ஐ மீன் இந்த கதை உங்களுக்கு தெரியும், இது நடந்தது, அப்படி என்னை ஃப்ரீடம் கொடுத்து பெட்டராக என்கிட்ட என்ன அவுட்புட் ஃபுல்லாக வர முடியுமோ அந்த மாதிரி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து எடுத்த டேரக்டருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு அவ்வளோ தமிழ் கல்ச்சர் அங்கே தங்கி 3 மாதம் தங்கிப்போ தான் கொஞ்சம் ஐ காட் டு நோ தி கல்ச்சர் அண்ட் எவ்ரிதிங். இப்போ கிளைமேக்ஸில் எல்லாமே ஆர்டிஸ்டுக்காக கான்ட்ரிபியூஷன் இருந்தேன். ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பிகாஸ் தே நோ தி கல்ச்சர். அவருக்கு ரொம்ப தெரியும் அந்த கல்ச்சர். கேரக்டரும் அந்த டைமில் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண கேரக்டரும் இவருக்கு ஃபுல்லாக புரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ அவர் கூடி அந்த டைலாக்ல எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணி பரணியும் கீதா கிளாஸ் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு இந்த தமிழ்ல எடுக்கிற அந்த ஒரு அதுதான் லாங்குவேஜ் ஒரு சேலஞ்ச் இருந்தது. பட் அங்கே தங்கியப்போ நமக்கு புரியும், கேட்கறதுக்கு புரியும், பேசுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். பின்ன ஆர்டிஸ்டும் ரொம்ப எல்லாமே நல்ல சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ வி கேன் ட்ரஸ்ட் தி ஆர்டிஸ்ட். இப்போ ஏதாவது மிஸ்டேக் நம்ம சைடுக்கு வந்தால் கூட அவரெல்லாம் தெரிஞ்சிடும், அவர் சொல்லிடும் நமக்கு. ஆர்ட் டைரக்டர் தமிழ் தான். நம்ம கேமராமேன் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் அஞ்சோயும் ஆக்சுவலி மலையாளி தான். அவர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுச்சு.
ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்பூலோட மியூசிக் கேட்குறது மச்சி, நீ தயவு செஞ்சு மியூசிக் சொல்ற. எனக்காக எனக்காக நீ பாடு மச்சி. ப்ளீஸ் ப்ளீஸ். ரெண்டு லைன் பாட்டு பிடிச்சிருச்சா? ரெண்டு லைன். காத்தா கையில் பட்டாலும் சிக்காது, ஊத்தா எங்கும் எப்போதும் தங்காது, நாத்த பிச்சி வச்சாலும் மண்ணோடு ஆத்தா அஞ்சி எப்போதும் நிக்காது, விளைஞ்சு நெல்லு முத்து முத்தா தலைய தள்ளி பூக்கும், நீ வந்து நின்னு சொந்தா சொத்தா பெருமை வந்து சேர்க்கும், பழசு பட்டு புத்திமதிய தொங்குற மக்களும் யாரு, பருவம் இன்னும் புத்தம் புதுசா சொல்லுது சிந்தனை கேளு. செண்டி பூவா வண்டி போனா வண்டி போட்டு அண்டு நான் முறைச்ச கண்ணா அம்மா நீ மறைச்சு நிப்பா. அது மாதிரி பார்த்து ஆக்சுவலி என்னன்னா இது நீ கண்டினியூ பண்ணு. மங்கம்மா மிரட்டி கொத்தா மங்கம்மா துரத்தி வைப்பா. இது வந்து படம்ன்றதை தாண்டி பிரதர், இது எல்லாமே ஒரே வேவ் லென்த்ல இருப்பாங்க. ஸோ பயங்கரமான ஒரு டீம் இது. ஆக்சுவலி இந்த டீம் வந்து ஏதாவது படம் முடிச்சாச்சு, அதே மீன் ஷூட் முடிச்சு அடுத்து என்ன அப்படி யோசிக்க மாட்டாங்க. இந்த ஷூட்டு இப்படி கண்டினியூ பண்ற அந்த அப்படியே ஸ்டேபிளா அதுலயே இருக்கும்னு நினைப்பாங்க. அது வெளியிலேயே போக மாட்டாங்க. வேற ஏதாவது அதர் அங்க என்ன நடந்துச்சு இங்க நடந்துச்சு அதெல்லாமே இருக்காது இந்த செட்ல அந்த மூடு. அங்கம்மா என்ன பண்றா, சுடல் என்ன பண்றான், பவல் என்ன பண்றான், என் மகன் என்ன பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு மூடுலேயே இருக்கும். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் வந்து லைவா பார்த்து அந்த இடத்த உள்வாங்கிக்கிட்டு கடைசியா போய் ஒர்க் அவுட் பண்ணது விஷயம். அதே மாதிரி எனக்கு வந்து நீங்க லைவா நீங்க கத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நாதஸ்வர விஷயத்துக்குலாம் வந்து பிரதர் தான். ஆமா பிரதர், அது வந்து எனக்கு வந்து மாஸ்டர் அனுப்பிச்சு திருநெல்வேலியில இருந்து அங்க செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டு அப்புறம் செட்டுக்கு வந்து அதை கண்டிப்பா நீ ப்ராப்பரா இப்படி பண்ணியே ஆகணும் சேட்டான்னு சொல்லி என்னை அடம் பிடிச்சி அந்த பர்ஃபார்மன்ஸை வாங்கினது டைரக்டரும் மம்மும் தான். என்னன்னா அவர் அந்த ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் சாங்கை போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல மச்சான் நீ அங்க வந்து நாதஸ்வரம் இந்த மாதிரி பேட்டர்ன்ல நீ கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்னை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறது பயங்கர நெருக்கடிகளை தாண்டி எல்லாத்துக்குமே வந்து ஃபெரோஸாக இருக்கட்டும், அஜயா இருக்கட்டும், ஊர் மக்கள் சப்போர்ட்டு. பட் அதை தாண்டுற சினிமா, இப்போ ஒரு சினிமா நல்ல சினிமா இருக்கும்போது பல நெருக்கடிகள் வரும். அப்படி எல்லா நெருக்கடிகளையும் சந்திச்சு அஷாந்தா இருக்கட்டும், ஒரு பெரிய டீமே இது ஒரு சாதாரண ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது. ஒரு டேரக்டர், ஒரு மிஸ்டர், எல்லாரும் எனக்கு பின்னாடி இந்த ஆர்ட் டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருடைய ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ நம்ம கலாச்சாரத்தை, நம்ம மண்ணை அப்படியே ஒரு 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 அழகான ஒரு சிறுகதையை, ஒரு சாகித்ய அகாடமி விருது கொண்டவருடைய ஒரு கதையை உங்களுக்கு ஒரு பெரிய திரைக்கதை அமைச்சு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை நீங்கள் எல்லாரும் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சந்தா, தேங்க்யூ செல்லம். சீரியஸாக நல்லா இருக்குன்னு சொன்ன உன்னுடைய உண்மையான முகமும் உன்னுடைய அந்த பொலிவான சிரிப்புமே எனக்கு காமிச்சு கொடுக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.